இந்த ஈரோடு மாவட்டத்துக்கான 6 புதிய அறிவிப்புகளை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, புன்சை புளியப்பட்டி நகராட்சிக்கு 4 கோடி 30 லட்சம் ரூபாய் செலவிலையும், கோவிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்கு 4 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவிலையும் புதிய நகராட்சி அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும். இரண்டாவது அறிவிப்பு, பவானி மற்றும் கீழ் பவானி நீர்ப்பாசன திட்டங்களின் கீழ் திட்ட நிபந்தனையோடு வழங்கப்பட்ட பட்டாக்களை நிரந்தர பட்டமாக மாற்றணும் என்ற சத்தியமங்கலம், நம்பியூர், பவானி, கோவிச்செட்டிப்பாளையம், மொடக்குறிச்சி, கொடுமுடி, பெருந்துறை மற்றும் ஈரோடு ஆகிய வட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த 90 கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பட்டாக்கள் நிரந்தர பட்டாவாக மாற்றப்படும். மூன்றாவது அறிவிப்பு, அந்தியூர் அருகே உள்ள தோணிமடுவு பள்ளத்தின் குறுக்கே 4 கோடி ரூபாய் செலவில் புதிய தடுப்பணை அமைக்கப்படும். நாலாவது அறிவிப்பு, சாயப்பட்ட கேள்விகளால் பாதிக்கப்பட்ட நொய்யலாற்று பாசன விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் மற்றும் சட்ட சிக்கல்களை தீர்ப்பது குறித்து ஆராய வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, பெருந்துறையில தற்போதுள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு 5 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டித்தரப்படும். ஆறாவது அறிவிப்பு, அந்தியூர் மற்றும் எண்ணமங்கலம் வருவாய் கிராமங்களில் உள்ள நிலங்களுக்கான பதிவேடுகளில் உள்ள நிபந்தனை பட்டாக்கள் அயன் பட்டாக்களாக மாற்றப்படும்.